சங்கமம் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ்லோட்டையா, பிரைஸ்லோட்டையா, உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்க. இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கொடுக்க செல்ல போகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே நுகர்ந்து பார்த்து வழி நடத்துவாராக. அந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. God bless you. ஆமென். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, காலை தோறும் உங்களுடைய கிருபை இந்த நாட்களிலே புதிதாக இருக்கிறது என்று பிரகாரம் இந்த நாட்களிலே இன்றைய நாள் பூராக உங்களுடைய கிருபை இந்த நாட்களிலே எங்களை நடத்தி வாரதுக்காக உங்களை துதிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இடத்துல எடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா. வேதம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி வைத்துக்கிறீர்கள் என்று. அருமையான கத்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய வார்த்தைகள் இல்லை, இந்த வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கிறபடினால் உங்களுடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே நீங்கள் தானே இந்த நாட்களை மகிமைப்படுத்தும்படியாக, அடியனை மறைத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உதடுகளிலே உங்களுடைய வார்த்தைகளை போடுங்கப்பா கத்தாவே. நீங்கள் பேச வேணும் ஐயா, ஜனங்கள் கேட்க வேணும் ஐயா. ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய கருத்துக்களே அடியனை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே, ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக ஆராதிப்பது என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைய நாட்களே 4வது பகுதியாக இந்த நாட்களை பாருங்கள். அந்த தேவனை தொழுது கொள்ளுவதற்கு அதே வேளையில் இந்த நாட்களை பாருங்கள், முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், ஜெபம் அந்த இடத்திலே சேர்ந்து வருகிறதை அங்கே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் நேற்றைய நாட்களை நான் ஒரு 2 வசனங்களை இந்த நாட்களை சொல்லி முடித்தேன். ஆண்டவருடைய முகத்தை இந்த நாட்களிலே தரிசிக்க நாங்கள் நாட வேண்டும் என்றுதான் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவருக்கு இந்த நாட்களை ஆராதனை செய்து அவருடைய துதிக்கு பின்பாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவருடைய முகத்தை தரிசிப்பதற்காக நாங்கள் இந்த நாட்களை ஜெப விண்ணப்பங்களை இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்திலே இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். துதிக்கிற வேளையிலே நம்முடைய கட்டுக்கள் எல்லாம் அவளும் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், துதிக்கிற வேளையிலே நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே 2வது ஸ்டெப்ஸ் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு ஆதாரமாக நேற்றைய நாட்களில் இந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இன்றைய நாட்களில் இன்னொரு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கின்றேன். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியனுக்கு மன தைரியம் கிடைத்தது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி தாவீது இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே எப்படி என்றால், இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தை குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல அவருடைய ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, நீர் எப்படித்தான் இருந்தாலும் இப்போது உமது அடியேனின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை நீர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியேன் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைய நாட்களிலே பாருங்கள், இவருடைய விண்ணப்பம் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தாவீது தேவனுக்கு பிரியமானவருடைய இருதயத்துக்கு உகந்தவர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதன்படியே தாவீது தேவனுக்கு ஒரு வீட்டை, ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை கட்டுவோம், ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி தீர்மானித்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகன் தான் இந்த நாட்களே அதை கட்டுவான். ஏன்னா உன்னுடைய நீ யுத்தங்களுக்கு போய் உன்னுடைய கைகள் எல்லாம் ரத்தம் கரைந்து போய் இந்த நாட்களே இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களே அந்த காரியத்தை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக தேவன் இந்த நாட்களே அந்த காரியத்துக்கு ஏற்ற விதமாக தாவீது சகலவிதமான பனிமுட்டுகள், சகலவிதமான காரியங்களை லேபனானும் இன்னும் அநேக இடங்களிலேயும் இருந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே மரங்கள் மூட்டுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நாட்களே ஆயத்தப்படுத்தி இந்த நாட்களை வைக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பிரியமான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற மனுஷன் இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களை நடக்கிறார். எப்படி என்று சொன்னா பாருங்க, ஆண்டவர் இந்த நாட்களிலே அவருடைய சொல்ல இல்லையே எனக்கு ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லி, ஆனால் அவருடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து இந்த நாட்களில் ஒரு தாகம், ஒரு ஏக்கம் இந்த நாட்களிலே எவ்வளவோ காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார்,
என்னை கொண்டு அந்த பெலிசியன் இந்த நாட்களை விழுத்தினார், என்னை கொண்டு இப்படியான காரியத்தை செய்திருக்கிறார், இப்படியான பலத்த காரியங்களை என்னுடைய கரத்தின் மூலமாய் அவருடைய கரம் கூட என்னை நடத்தினதுக்கு நான் அவருக்கு ஈடாக அந்த நாட்களை என்ன காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் தீர்மானிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் இந்த விண்ணப்பத்தை இந்த நாட்கள் எடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற பாருங்கள் 26வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள் 26 பகுதியிலே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக, உமது அடியேனாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. இப்ப பாருங்க, நம்முடைய ஜெபத்திலே கூட நாங்கள் இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அதே வேளையிலே உம்முடைய அடியேனாகிய நம்முடைய பேரை போடணும் அந்த இடத்திலே. அந்த உம்முடைய அடியேனாகிய உம்முடைய வீடு உமக்கு முன்பாக நிர்ணயிக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வீடு நிலைநிற்கமா இருந்தால் கர்த்தர் சகல காரியங்களையும் செய்து முடிப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான காரியங்களும் இல்லாதபடி சுமூகமாக அவர் விளக்க வேண்டியதை விளக்கி, அங்கே தடுக்க வேண்டியதை தடுத்து இந்த நாட்கள் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அவர் இங்கே இந்த காரியத்தை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலதான் பாருங்கள், தாவீதுடைய விண்ணப்பத்தை பாருங்கள், இந்த நாட்களிலே அவருக்கு முன்பாக அந்த வீடு நிலைக்க வேண்டுமாம் என்று சொல்லி சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இங்கே 25வது வசனத்திலே, இப்போது தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியேனையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கு நிலவரப்படுத்தி தேவரில் சொன்னபடி செய்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறது. இப்ப பாருங்கள், நமக்கு தேவன் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை தருகிறாருமே என கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த வாக்கு தத்தங்கள் நீங்கள் பாருங்க, நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களை பேசுகிற வேளையில் அந்த நாட்கள், அந்த வார்த்தைகள் அந்த நாட்களை பாருங்கள், அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு வாக்குத்தத்தங்களாக அந்த நாட்களை வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பாருங்கள், அங்கே நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திலான ஞானஸ்தானத்தை பெறுகிறீர்கள். ஞானஸ்தானத்தை பெறுகிற வேளையிலே அங்கே ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறார்கள். அந்த வார்த்தை இந்த நாட்களில் எப்பொழுதும் அந்த வார்த்தை உங்களுக்கு இந்த நாட்களில் நினைவாக இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அதைத்தான் இங்கே தாவீது ராஜா இந்த நாட்களை பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்திலே இந்த நாட்களை நினைப்பூட்டுறார். தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியும். ஆனாலும் தாவீது அந்த காரியத்தை கேட்கிறாரோ கேட்கவில்லையா என்பதற்காகத்தான் அங்கே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்கள் அந்த இடத்திலே பார்க்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை வாங்கியா இருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கு அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களை பாருங்கள், விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் இந்த நாட்களே அங்கே தாவீதோடு போருக்கு வருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கணும்னு சொன்னால், அற்புதமாக தேவன் அந்த இடத்திலே போரை செய்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், அவருடைய நாமத்தை அந்த இடத்திலே மகிமைப்படுத்துவதை பார்க்கும். இதுதான் ஆண்டவருடைய பியூட்டி என்று சொல்லி பார்க்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக எதிர்ப்புகள், அநேக காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கலாம் ஊழியத்தின் நிமித்தம். ஆனால் அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒரு காரியத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த வேளையில தான் தேவனுடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை இந்த நாட்களில் செய்யும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிறுபையனா இருந்த தாவீது எந்த வல்லமையை வைத்து இந்த நாட்களை கோலியாத்தை விழுத்தினார். அவருடைய சகோதரர்கள் பாருங்கள், அவர்கள் எல்லாம் ஒரு போர்லே பயிற்சி பெற்ற அத பெரிய போர் வீரர்கள், எத்தனையோ போர்களை கண்டவர்கள், எத்தனையோ போருக்குள்ளே நின்று போராடினவர். அப்படிப்பட்ட தாவீதுக்கு இந்த நாட்களில் எல்லாம் அந்த அனுபவம் கூட இந்த நாட்களில் இல்லை. தாவீது காட்டிலே ஆட்டை மேய்த்து கொண்டு திரிஞ்ச தாவீது ஒரு சிங்கத்தையும் கரடியும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் எதிர்பார்த்த விதமாக வந்த வழியில் அதை கொண்டு விட்டார். கர்த்தர் தேவனுடைய பலத்தினாலே, பரிசுத்தாவியுடைய பலத்தினாலே கொண்டு விட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தாவீது இந்த நாட்களை வெளிக்கிட்டு போற வழியில சௌரவங்க சொல்றாங்க, நீ போவாதேப்பா, நீ நில்லு, நீ கோலியாத் அவன் பயங்கரமான, அவன் எத்தனையோ யுத்தங்களை கண்டவன், அவனுக்கு கிட்ட போகவே இந்த நாட்களை உன்னால முடியாத இந்த நாட்கள், ஏனென்றால் அவன் ஒரு பெரிய ராட்சதன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த அழகை பாருங்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒரு காரியம் நடக்கிறது என்னவென்றால், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தாவீதோடு இருந்தது நிமித்தம் தாவீது கோலியாத்தை எதிர்த்து நின்றான். ஒரே கல்லினால் இந்த நாட்களை அடித்து விட்டது மட்டுமல்ல, அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை இந்த நாட்களை கொய்யுறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை தலையை வெட்டுகிறான். அந்த பட்டயம் இந்த நாட்களை பாருங்கள் கடைசியாக எங்க வருகிறன்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆசாரியர்கள் இடத்துல இந்த நாட்களை அங்கே வந்து அடைகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக சவுல் தாவீதை திரத்துகிற வேளையிலே தாவீது இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிகிற வேளையிலே அங்கே
அங்க செய்றார், அங்க சமூகத்து அப்பங்களை இந்த நாட்களிலே அவர்களிடத்திலே பெற்று இந்த நாட்களில் அந்த அப்பங்களை புசிக்கிற வேளையிலே அதற்கு பின்பாக அந்த பட்டயத்தை இந்த நாட்களில் எடுத்துக்கொண்டு வருவதை பார்க்கிறோம். அந்த பட்டயம் ஒரு பயங்கரமான பாரமும் தூக்க முடியாத பட்டயமா இருக்கிறது. ஆனால் தாவீது அந்த பட்டயத்தை இந்த நாட்களில் வைத்துக் கொண்டிருக்கிறதை இங்கு காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இந்த காரியம் எல்லாம் நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவராலே அந்த காரியங்கள் ஆகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நான் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் இந்த விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்திலே வைத்து, இந்த விண்ணப்பத்தின் மூலமாய் ஆண்டவரே நீர் செய்யும் ஐயா, அது மட்டுமல்ல, கடைசியாக அந்த நாட்களிலே உம்முடைய அதாவது அடியேனுடைய வீடு உமக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கும்படியாக ஆசீர்வதித்தருளும் கர்த்தராகிய ஆண்டவர் தேவரீர் அதை சொன்னி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியனுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டிலே அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இந்த நாட்களில் குறைவு இருக்கக்கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நோய் இருக்கக்கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமா இருந்தால் எந்த சத்துருவின் கிரியைகளும் இந்த நாட்களிலே நம்முடைய வீட்டிலே நம்ம இந்த நாட்களை தொட முடியாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீது ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பை பெற்ற மனுஷன். அதாவது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்ட மனுஷனாக அந்த நாட்கள் இருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தாவீதினுடைய காரியம் அங்கே எப்படியாக இருக்குன்னு சொன்னால், தாவீது தேவனை நடனமாடி இந்த நாட்களை ஆராதிக்கிறார். நீங்க பாருங்க, வேதத்திலே தாவீது இந்த நாட்களில் எருசலேமுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை போட்டியை கொண்டு வருகிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னா நடனம் ஆடி கொண்டு வர அவருடைய அதாவது அவர் போட்டிருந்த அங்கி கூட கலண்டது தெரியாத மாதிரி இந்த நாட்கள் நடனம் ஆடுகிற வேளையிலே அங்கே சவுலுடைய மகளாகிய மீகால் அந்த இடத்திலே பார்த்து சிரிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. என்ன காரியம் நடந்தது? அவருடைய கற்பம் அங்கே அடைக்கப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்கள் ஏனென்றால் தன்னை மறந்து இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்கிற மனுஷன். இன்றைக்கு நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் எங்களை மறந்து விட வேண்டும். எந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க கூடாது. ஆனால் ஜெபிக்கிற வேளையிலே எனக்கு ஒரு விடுதலை வரும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களே நமக்கு இருக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாய், ஆராதனையின் மூலமாய் இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால் நாங்கள் ஆராதிக்க தொடங்குற வேளையிலே அப்படியே சங்கிலிகள் அறுந்து கொண்டு போகும், கட்டுகள், அவளும் நுகங்கள், இருளுகள் எல்லாம் இந்த நாட்களை நீங்கி கொண்டு போகிறதை நாங்கள் நம்முடைய மனதிலே, இருதயத்திலே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலேதான் சங்கீதக்காரராகிய தாவீது இந்த நாட்களே இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட காரியத்தை தேவனிடத்திலே சொல்லி இந்த நாட்களே ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை கேட்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் தேவன் அந்த ஜெபங்களை கேட்டு, அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு, அவருடைய வீட்டையும் அவருடைய காரியம் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதித்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பின்னாடி காலத்திலே தாவீதுடைய வாழ்க்கையிலே யுத்தம் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு சமாதானத்தோடு இந்த நாட்களில் இருக்கும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே பார்ப்பதா இருந்தால் அங்கே தாவீது இந்த நாட்களிலே தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன விதமாக அந்த காரியத்தை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நாட்கள் என்ன செய்கிறார், அப்படியான மரங்களையும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த நாட்களிலே சேமித்து இந்த நாட்கள் இந்த காரியங்களை செய்து வைக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரியை. பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 2ஆவதாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தானியேலின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலுடைய காரியத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், தானியேல் எப்படிப்பட்ட மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள். அந்த தானியேலை கொண்டு போய் இந்த நாட்களிலே அதாவது வேறு பாசை கதைக்கிற அந்த இடத்துல இந்த நாட்களை விடுறாங்க, பாபிலோன்ல கொண்டு போய் விடுறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே கூட இந்த நாட்களை தானியேல் இருந்தாலும், ஆனால் பாருங்கள், தேவனுக்கு பிரியமாக அந்த நாட்களை நடந்து கொள்கிற மனுஷனாக அந்த நாட்களை இருக்கிறார் என்பதை தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, அவங்க சொல்லுகிறார் பாருங்கள், தானியேல், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. பாருங்கள், இதைத்தான் நான் சொல்லுகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுடைய முகத்தை தரிசித்தார்கள். பாருங்க, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய காரியத்தில் நாங்கள் பார்க்கிறவர்களே நாங்கள் எதை செய்கிறோம் என்றால், நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரோடு நாங்கள் போயிருந்தோம், ஆண்டவரோடு கதைத்தோம்,
ஆண்டவரோடு அந்த அதிலே கையெழுத்து வச்சோம், இதை வச்சோம் இந்த நாட்களிலே, அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் சொல்லி இந்த நாட்களிலே பரலோகத்திலே போனோம், மேசையில இருந்தோம், அப்படி ஆண்டவரோடு இருந்து பேசிக்கொண்டிருந்தோம், அப்படி செய்தோம்னு சொல்லி இந்த நாட்களில் ஒரு பொய்யை காரியத்தை இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்க தானியலுடைய காரியத்தை பாருங்க. இவர் இன்றைக்கு இருக்கிற ஆட்கள்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போறாங்க. ரெண்டாவது இவர் அங்க நான் சில இடங்களை பார்க்கிற வேளையிலே பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா அந்த பாஸ்டருக்கு இந்த நாட்கள் பெரிய ஒரு மரியாதை. ரெண்டாவது பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார். அப்போ சொல்லுவாங்க எங்கட பாஸ்டர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார் அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால் பாமர மக்களுக்கு சில காரியங்கள் இந்த நாட்களை விளங்குவதில் யாருமே கத்தோட பிள்ளைகள். அங்கே வேதத்துல சொல்லப்படுது பரலோகத்துக்கு ஏறினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர ஏறினவரும் உறங்குவரும் வேறு ஒருவரும் இல்லை. அத்த சொல்லப்படுது. இங்க பாருங்கள், நான் உபவாசம் பண்ணி இந்த பாரியத்தை பாருங்கள், ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்திருந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகள் உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். உம்முடைய நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடு தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசி தீர்க்க தரிசியாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடாமல் போகணும். பாருங்க, தானியேல் யாரையா? தானியேல் இந்த நாட்கள்ல தேவன் பேசுகிற மனுஷன், இந்த நாட்கள்ல தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இருந்து சொல்லுகிறார் இந்த நாட்கள்ல உம்முடைய தீர்க்கதரிசிகள் பேசி இந்த நாட்கள்ல அங்கே உம்மோடு ஊழியங்கள் காரியங்களுக்கு செவி கொடுக்காமல் போனோம் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள்ல உள்ளதை உள்ளதுபடியாக இந்த நாட்கள்ல சொல்லி இந்த நாட்கள்ல அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த 19வது வசனம் வரைக்கும் இந்த நாட்களே அங்கே பார்க்கிற வழியில பாவ மன்னிப்பு கேட்டு இந்த நாட்களே கர்த்தாவே நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு மன்னியுங்கள் என்றெல்லாம் இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார், எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கிலும் சம்பவியாது இருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினதனால் அவர் எங்களுக்கு, அதாவது எங்கள் நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாய் சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய இப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே பேசிவிட்டு இந்த நாட்களே அங்கு சொல்லப்படுவது பாருங்கள். 19வது வசனத்திலே சொல்லப்படுவது பாருங்கள். 18-19 வாசிக்கின்றேன். என் தேவனாகிய உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை அதாவது உம்முடைய கண்களை திறந்து எங்களை இந்த நாட்களே பாலிடங்களையும் எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரித்திருக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதி, அதாவது நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்பவனே உம்முடைய, அதாவது உம்முடைய நித்தமாக அதை இந்த நாட்களை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமத்துக்கும் அங்கே நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனங்களுடைய இஸ்ரவேலுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது பாருங்கள், முதல் தரிசனத்தை நான் கண்டேன். அங்கே நான் கண்ட புருஷனாகிய கபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பலி நேரமான வேளையிலே என்னை தொட்டார். அவர் என்னை தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படிக்கு இப்போது நான் புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவித்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ இந்த நாட்களை கவனித்து கேள், தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அந்த அறிக்கை செய்து பாருங்கள், அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, தானியேல் இந்த நாட்களிலே பாருங்கள் தனக்கு மட்டும் அறிக்கை செய்யவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்காகவும் இந்த நாட்களில் எல்லாரும் பாவிகள், அந்த பாவிகளை மன்னிங்க ஆண்டவரே, நான் பாவம் செய்த மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, உங்களாலே அழைக்கப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவரே, தயவு செய்து அவர்களுக்காக மன்னியுங்கள் அப்பா என்று சொல்லி இந்த நாட்களே தீர்க்கதரிசியாகிய தானியேல் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜெபத்தை அவர் இந்த நாட்கள், அந்த விண்ணப்பங்களை இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்திலே அங்கே சமர்ப்பிக்க முன்பாகவே என்ன நடக்கிறா, உடனே அங்கே என்ன நடக்கிறா, அந்திப்பலி நேரத்திலே
கேப்ரியல் தூதன் இந்த நாட்களை பறந்து வருகிறார். வந்து சொல்லுகிறார் இந்த நாட்களில், மிகவும் பிரியமானவனே, ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லு. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், ஆண்டவரிடத்திலே எப்படியாக வேண்ட வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் ஆராதிச்சு அவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அது எப்படியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய பாருங்க, அந்த நாட்களை நாங்கள் ஜெபத்தை எடுக்கிற வேளையிலே ஒரு சில வேளையிலே பாருங்கள் எப்படியாக அந்த நாட்களை ஜெபம் எடுக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சற்று கவனிச்சு பாருங்கள். அந்த ஜெபத்திலே அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு சாரம் இல்லாதபடி இந்த நாட்களிலே ஏதோ இந்த நாட்களை ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும் சொல்லி அவரை கொமாண்ட் பண்ணுற மாதிரி இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா நாங்கள் இந்த நாட்களை பாவ அறிக்கை செய்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா? முதலாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே செய்யும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதாவது ஆண்டவரே புத்தக சுருளிலே எழுதப்பட்டபடி உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே நான் இந்த காரியத்தை செய்கிறேன் சொல்லி இந்த நாட்களிலே அங்க யாரை அனுப்புவேன் என்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் அது என்ன காரியம் என்றால் உம்முடைய சித்தம், the will of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, what is the will of God? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, what is the meaning of will of God? அதாவது தேவன் எதை விரும்புகிறார் என்பதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்களே போய் இந்த நாட்களை இதான் ஊழியம் இதான் அப்படி என்று நாங்கள் செய்வது தவறான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் இந்த நாட்களே அதை திறத்துங்கள் இதை திருத்தீங்கள். கடைசியாக வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசை திறத்தினேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இந்த நாட்களை நான் சுவிசேஷம் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இந்த நாட்களை நான் அந்த காரியத்தை செய்தேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே 25 பேருக்கு இந்த நாட்களை நான் கை வச்சு ஜெபிச்ச வழியில சோம்பட்டான்னு சொல்லுகிற வழியில ஆண்டவர் சொல்லுவார், வாப்பா உன்னை நான் அறிய, நீ அது செய்த உண்டன் பேருக்காத்த, ஏன்னா உண்ட பேர் பெருசா வர வேணும். இந்த நாட்களை உண்ட பேர் இந்த நாட்களை 4 சனங்கள் பார்க்கிற வழியில இவர் ஒரு வல்லமுள்ள ஊழியக்காரன், இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த நாட்களை 4 பேர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நீ என்ன செய்யற, அந்த காரியத்துக்காண்டி செய்தாய் ஒழிய என்னுடைய விருப்பத்தின்படி நீ ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் ஆண்டவரே சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், பிதாவுடைய சித்தம். அது ஜெபம் பண்ணுகிற வழியில பாருங்க, ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலங்களிலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதா. அப்படியானால் தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டங்கள் இந்த பூமியில நிறைவேற வேண்டும் இருந்தால் முதலாவது அவருடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ளணும் என்ன என்பதை. இன்றைக்கு தேவனுடைய சித்தம் என்பது என்று இன்றைக்கு நாங்கள் அறிகிறதில்லை. நாங்கள் செய்யற தவறதான் அருமையான கர்த்தருடைய ஆண்டவருடைய சித்தம் நாங்கள் அறிகிறதில்லை. உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் எனக்கு இந்த நாட்களை பாருங்கள், அதாவது நாட்கள் இந்த காரியத்தை தந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் என்னோடு பேசினார், அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்கள் ஒரு காரியத்தை நாங்கள் இந்த நாட்களிலே தொடங்குகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்க இன்றைக்கு உலகம் அப்படியான சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் கேட்கிறேன் இந்த நாட்களை பாருங்கள், அன்றைக்கு வாழ்ந்த எலியாக்கள் எங்கே, இன்றைக்கு எலிசாக்கள் எங்கே, தானியல்கள் எங்கே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே பாருங்கள் அன்றைக்கு வாழ்ந்த மோசே எங்கே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்ற மனுஷர்களாக பார்க்கிற வேளையிலே மோசே எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்ற மனுஷன். எலிசா தீர்க்கதரிசி பாருங்கள் எப்படியாக அபிஷேகம் பெற்றவர். எலிசா தீர்க்கதரிசியை பாருங்கள் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவி இருந்தது. காலேப்புக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள் ஒரு விசுவாசித்த ஆவி இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி நாட்கள் இருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை அமைதியாக செய்துவிட்டு இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை கடந்து போய்விட்டார். அவர்கள் இந்த நாட்களை சொல்லவில்லை, ஆண்டவருடைய சமூகத்திலே போயிருந்து இந்த நாட்களை நான் அதை கேட்டேன், ஆண்டவர் தந்தார், இந்த நாட்களை ஆண்டவரோடு இருந்து நான் டீ குடிச்சேன், ஆண்டவரோட காரியத்தை செய்தேன் சொல்லி இந்த நாட்களை அவர்கள் எல்லாம் இந்த வேதத்திலே சொல்லவில்லை. எந்த இடத்திலும் அந்த காரியம் இல்லை. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல வருகிற வழியில தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், ஆண்டவரோடு நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம், ஆண்டவரோடு சேர்ந்து அப்படியே இருந்தோம், காரியத்தை செய்தோம்னு சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சிலர் இந்த நாட்களை பாருங்கள் மிகவும் பணத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்களை என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னால், அவள் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அந்த பணத்தின் மூலமா இந்த நாட்கள் அந்த பணத்துக்கு அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டணும் என்றதுக்காண்டி பெரிய ஜெட்டை ஒன்றாங்க, ஒரு பிளைட்டை ஒன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அல்லது ஏதாவது காணிய ஒன்றாங்க வேண்டி இந்த நாட்கள்ல ஆப்பிரிக்கால ஊழியம் செய்ய வேணும், இந்தியாவில் ஊழியம் செய்ய வேணும், இன்னுமா வேற இடத்துல ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தரிசனம் தந்தன்னு சொல்லி அந்த இடங்கள்ல போய் தங்களோட பணத்தை போட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு இடத்தை கட்டி காரியங்களை செய்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய முதலாவது தேவனிடத்தில் இந்த காரியங்களை கேட்டாங்க. இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பவுலடியனுடைய காரியத்தை பாருங்கள், எப்படியாக ஊழியத்தை செய்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுடைய சபையை இந்த நாட்களை உருவாக்கினார். அது
தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடும் தரிசனமாகும். ஆண்டவரை பேசுகிறார், வேதத்தில் சொல்லப்படுறது. இந்த இடத்துல நீ போ, இந்த இடத்துல காரியம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இவர்கள் அப்படி அல்ல, தங்களுடைய சித்தத்தின்படி அந்த ஊழியங்களை செய்கிற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டா, பண பிரச்சனை வரும், அல்ல ஏதாவது காரியம் வருகிற வேலை அந்த ஊழியத்தை அப்படியே டக்குன்னு விட்டுருவாங்க. இனி அநேக பொய்களை சொல்றாங்க. ஒரு முறை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தில், இலங்கை தேசத்தில் ஒரு ஊழியம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல ஒரு அதாவது நாட்களை பாருங்கள், ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பாருங்கள், அவர் சொன்னார்கள், அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் மாதிரி ஒன்றை கட்டி இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், எக்கச்சக்கமான பணத்தை போட்டு கட்டினார்கள். கட்டி இந்த நாட்கள் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், சில்ட்ரன்ஸை பராமரிக்க வேண்டும் சொல்லி இந்த நாட்களில் இருந்து மனுஷர், அதாவது ஆலயத்துல வந்திருக்கிற விசுவாசிகள் இடத்திலே போய், ஊழியக்கார இடத்துல போய் அந்த பணத்தை போடு, அந்த காரியத்தை போடு, ஏண்டா சில்ட்ரன்ஸ் நாங்கள் காரியத்தை செய்கிறோம் சொல்லி இந்த நாட்களை சொல்லி செயல்பட்டார்கள். கடைசியாக என்ன நடந்த பாருங்கள், அந்த இடத்துல வந்து அவர்கள் பகிரங்கமா மேடையில சொல்லுவார்கள் அந்த நாட்களே, 200 பிள்ளைகள் இருக்கு, 300 பிள்ளைகள் சொல்லி. ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல வந்து இலங்கை தேசத்திலே அடிக்க அந்த காரியத்தை கேட்டால் அவங்க சொல்றாங்க 5 பிள்ளைகள் தான் இருக்காம, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன்னா இங்கே அவர்களுக்கு தெரியாது, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. அவள் என்ன செய்கிறாள், ஓ இவ்வளவு பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் காசை கொடுக்க வேண்டும்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறார். ஆனா இவர்கள் இந்த நாட்களே அனுதினமும் போக்கும் வரத்தும் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை செய்து கொள்ளுகிறார். ஏனென்றால் அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமை கட்டுவதற்கு உனக்கு அந்த திட்டத்தை தந்திருந்தால், அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமிலே வருவதற்கு ஆக்களை இந்த நாட்கள், பிள்ளைகளையோ அந்த ஆக்களை இந்த நாட்களை அந்த இடத்திலே தேவன் அதிலே தருவார் என்பதைத்தான் அறிந்திருக்க வேண்டும். கடைசியாக அந்த நாட்களை என்ன பாருங்க, அந்த நாட்களே முடிவிலே அந்த இடம் பராமரிப்பு இல்லாதபடி இந்த நாட்களே இன்றைக்கு அரசாங்கம் அந்த இடத்தை அந்த அந்த பில்டிங்கை எடுப்பதற்காக அந்த நாட்களே அங்கே தயார் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை எடுத்து விட்டார்களோ இன்னும் தெரியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காரியம் இந்த நாட்களை நடந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இவர்கள் என்ன செய்யறோம்னா வியாபார நோக்கத்தில் இந்த நாட்களை காரியங்களை செய்து கொண்டு போகிறார். என்னோட பாமர மக்கள் சில வேளைகளில் ஜனங்கள் இந்த நாட்களை யோசிக்கிறதில்லை, என்ன காரியம் அங்கே நடக்கிறது, எப்படியாக நடக்கிறது என்பதை கூட இந்த நாட்களை அறிந்து கொள்வதில்லை. ஏதோ உண்மை 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 என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லும். இன்றைக்கு அதுதான் இந்த ஜனங்களை ஏமாற்றுவதற்கு காரணமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை நாங்கள் துதிக்க வேண்டும். துதித்ததற்கு பின்பாக அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் வைக்க வேண்டும். விண்ணப்பம் வைக்கிற வேளையிலே தேவன் அந்த சில காரியங்களை செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்பதை இந்த நாட்களிலே பார்க்கக்கூடிய. இப்ப பாருங்கள், இங்கே தானியேலுக்கு சொல்லப்படுகிற காரியம், நீ பிரியமானவன் என்று சொல்லப்படுவது. நீ மிகவும் பிரியமானவன், சாதாரண அல்ல, மிகவும் பிரியமானவன். தாவீதை குறித்து சொல்லப்படுவது, என் இதயத்துக்கு உகந்தவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தாவீதுடைய காரியத்தை நாங்கள் இந்த நாட்களை வாசித்த வேளையிலே 2 சாமுவேல் 7:27 அங்கே தேவன் அந்த தாவீதுடைய கிரியைகளை இந்த நாட்களை தாவீதுக்கு அந்த காரியத்தை அளிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே தானியேலில் சொல்லப்படுவது, மிகவும் பிரியமானபடியினால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த நாட்களிலே கவனமாக இந்த நாட்களை கேட்கவும். அப்ப தானியேலுடைய ஜெபம் அப்படியாக இருக்கிறது, தன்னை சுத்திகரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களை சுத்திகரிக்கிறார், அறிக்கை செய்யறார். ஐயா பாவ அறிக்கை செய்துதான் இந்த நாட்களை தேவனிடத்திலே இந்த நாட்களே அங்கே முழங்கால் படியிட்டு காரியங்களை ஆராதிச்சு காரியங்களை செய்கிற வேளையிலே அங்கே தேவ தூதர் இந்த நாட்களிலே வந்து அவருக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த நாட்களே அருமை பிள்ளைகளை, இந்த நாட்களை பாருங்கள், அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய பிறப்பை குறித்தும், ஆண்டவர் எப்பொழுது வருவார், ஆண்டவர் எப்படி சங்கரிக்கப்படுவார், அதற்கு பின்பாக என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்தும் இந்த நாட்களில் ஒரு பெரிய மகத்துவமான ஒரு வெளிப்பாட்டை இந்த நாட்களிலே அங்கே வைத்திருக்கிறதை பார்க்கணும். தானியேலின் புத்தகத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த தானியேலின் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் சேர்த்து இந்த நாட்களை வாசித்து பார்ப்பதா இருந்தால் அநேக ஆவிக்குரிய காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அந்த 62 வாரங்கள் இப்படியாக சில காரியங்களை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுது. எப்பொழுது அவர் சங்கரிக்கப்படுவார், அவர் சிலுவை மரணத்தில் இந்த நாட்களில் அங்கே என்ன செய்வார், அதேபோல யுத்தங்கள் காரியங்கள் எப்பொழுது வரும் இந்த நாட்களில், இப்படியாக அந்தி கிறிஸ்துடைய, அதாவது இனி வரப்போகிற காரியம், அந்தி கிறிஸ்துடைய காரியத்தை குறித்தும் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த நாட்களில் தேவன் கொடுக்கிற ஒரு உண்மையான வெளிப்பாடும் உண்மையான காரியமாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை விட்டு இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவர் அங்க சொன்னார் இந்த நாட்களில் அப்படி செய் இப்படி செய்யன்னு சொல்லி இந்த நாட்களில் ஜனங்களை போட்டு ஏமாத்திக்கொண்டு உலக காரியத்தை தான் பேசுறாங்க.
இன்றைய பார்க்கிற வழியில பாருங்கள், அதை கட்டுவோம், இதை கட்டுவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம்னு சொல்லி இந்த நாட்களை அங்க சொல்லிக் கொண்டிருக்கிறதை ஒழிய, ஆனால் கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய காரியம் என்ன நடக்கும்னு சொல்லி இன்றைக்கு யார் இந்த நாட்கள் இந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறாங்க? இப்ப ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு தயார்படுத்த வேண்டும், எப்படியாக தயார்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே அங்கே பேசிக் கொள்வதில்லை. இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இன்று வரைக்கும் இந்த நாட்களே என்னத்தை பேசிக் கொள்ளுகிறோம்? இந்த நாட்களே சபைகளிலே பிளஸிங்கை குறித்து பேசிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வாதி, நீ கொடுக்கிற வழியில் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி இந்த நாட்களே ஜனங்களை ஒரு ஏமாற்றி ஜனங்களை ஒரு காரியத்துக்குள்ள இந்த நாட்கள் நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் இந்த வழியிலே விழிப்புணர்வு உள்ளவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட இந்த நாட்களிலே யாக்கோபின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபினுடைய புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுவது. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், 17-18 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிறது, எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்ப பாருங்கள் என்ன காரியம், ஜெபம் எப்படி இருக்கிறது? கருத்தாய் ஜெபம் பண்ணுது. சும்மா ஏனோ தானோ ஜெபம் பண்றது, கருத்தாய் ஜெபம் பண்றது. கருத்தாய் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். இப்ப பாருங்க, ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அந்த ஜெபம் கருத்தாய் ஜெபம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய அப்ப அந்த கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அப்பொழுது 3 வருஷமும் 6 மாசம் இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், பூமியின் மேல் மழையே பெய்யவில்லையா. மறுபடியும் ஜெபம் பண்ணான், அப்பொழுது வானம் மழையை இந்த நாட்களை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைய நாட்களிலே கூட இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களை நம்மோடு இந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய ஜெபங்கள் இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பார்வையில் இந்த நாட்களே கருத்தாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதை தான் குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய திட்டம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அறிவோமா இருந்தால், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கூட கருத்தாய் ஜெபம் பண்ணாதான் அது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய காரியத்துக்குள்ள இந்த நாட்கள் அடங்குறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்க வேதம் சொல்லுகிறது, தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிற ஒருவன் ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை இந்த நாட்களை மூடுகிறோம் என்று அறிவான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை தேவனை விட்டு பின்மாற்றமாய் போன ஒரு மனுஷனை இந்த நாட்களே மறுபடியுமாய் தேவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு சுகமான காரியம் இல்ல, ரொம்ப கஷ்டமான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் ரொம்ப கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை கொண்டு வந்த நாட்களை சேர்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அந்த ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறது மட்டுமல்ல, திரளான பாவங்களை இந்த நாட்களை என்ன செய்கிறதாம், இந்த நாட்களே மூடப்படுறாண்டு அறிய கடவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த இடத்திலே பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் கடினமான காரியங்கள் இந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டோட சித்தம் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் அதெல்லாம் கடினமான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த காரியத்திலே கை வைக்க மாட்டோம். இன்றைக்கு என்ன செய்வோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆனால் இந்த நாட்களை சுகமான காரியத்தை இந்த நாட்களை செய்து முடிப்போம். இது ரொம்ப கஷ்டமையா, இந்த பாதையை நாங்கள் போயிடாது, என்னோட கரடு முரடான பாதை இந்த நாட்களை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்க, அந்த நாட்கள்ல நாங்கள் ஆலயத்தில் இருக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார் சொல்லி சொன்னா, இரத்த சாட்சியை மறிக்கிறார்கள் கையை வைத்துங்கன்னு சொன்னா எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க ஐயா. அதுவும் தேசத்திலேருந்து வேறு இடங்கள்ல இருந்து ஜனங்கள் வந்து பிரசங்கம் பண்ற வேளையிலே அங்க என்ன நடக்கும், ரத்த சாட்சியை மறிக்கிறாள் கையை வைத்துங்கன்னு சொன்னா உடனே கையை வைத்துக்கொண்டு முன்னுக்கு வந்துருவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா இன்றைக்கு அப்படி சொன்னவங்க இன்றைக்கு என்ன செய்றாங்க, ஆண்டவரை விட்டு அந்த நாட்களை போயிட்டாங்க. ஏன் நான் சொல்லுறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு இமோஷன்ல இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க கூடாது, இமோஷன்ல இந்த நாட்களை ஜெபம் பண்ணக்கூடாது, இமோஷன்ல இந்த காரியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் அந்த நாட்களை நாங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் நிலைநிற்க முடியாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஊழியத்தில் இந்த நாட்களிலே எப்படியாக நிலைநிற்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய, அப்ப கர்த்தர் தொடுகிற ஒரு காரியங்கள், ஒருவனை அழைக்கிற காரியங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு வித்தியாசமான அழைப்பாக அந்த நாட்களை இருக்கும். இப்ப பாருங்கள், ஸ்தேவானுடைய அழைப்பு வித்தியாசம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஆரோனை போல இந்த நாட்களை அழைக்கப்பட்டவன் சொல்லுவோம். ஏன் அப்படியா சொல்லப்படுன்னு சொன்னால், ஆரோனை தேவன் எப்படியாக அழைத்தார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மோசேயை தேவன் எப்படியாக அழைத்தார், அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு விருப்பம், ஆண்டவருக்கு விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் இந்த நாட்கள் எப்படியா இருக்கிறது. அதே வழியில பவுலடிகளும் இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவார்கள் என்பதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக அந்த நாட்களே இருக்குது.
ரட்சிக்கப்படுகிறது வேற விஷயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போறது வேற விஷயமாக இந்த நாட்கள் இருக்குது. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது நாட்களை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஆலயத்துக்கு வாரதுக்கு இது இந்த நாட்கள், இந்த பூமியில இருக்கிற நாட்களை நடக்கிற பகுதியாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனாலும் கடைசி முடிவிலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யார் பிரவேசிப்பார்ன்னு சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லு, எப்படியாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே பிரவேசிக்க முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை அங்கே செய்கிறவன் தான் இந்த நாட்களே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே அங்கே செய்வான் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. சங்கீதம் 15 எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். முதலாவது பாருங்க, எப்படி இருக்க வேண்டும்? உத்தமனாய் நடந்து. முதலாவது பாருங்க, எப்படியா இருக்க வேண்டும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. இரண்டாவது நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தையே பேசுகிறவன் தானே. பாருங்கள், இது 3 காரியம் சொல்லப்படுது. முதலாவது உத்தமம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், மனதார சத்தியம் பேச வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் தன் நாவினால் புறங்கூறாமல், மற்றவர்களை குறித்து நாட்களை புறங்கூறக்கூடாது. தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமல் இருக்கிறோம். நாங்க மற்றவனை குறிச்சு சொன்னா அந்த நாட்கள் என்ன செய்வோம்? ஓம்றது கட்டாயம் அவர் செய்திருப்பார். அவரை பார்க்கவே தெரியுது அவர் இப்படியான காரியம் செய்வார்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய அப்படியாக அந்த நாட்களை புறங்கூறி கொண்டு திரிகிறோம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவனும் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். இன்றைக்கு யாரையா கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறார்? இன்றைக்கு ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷனை இந்த நாட்களை அதாவது அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கிற காரியம் இந்த நாட்களை இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமை, அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆணையிட்டதனால் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். இது ரொம்ப முக்கியமான காரியம். வட்டிக்கு கொடுக்கிற காரியம் இன்றைக்கு இந்த நாட்களில் சர்வசாதாரண அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்ப தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய கூடாரத்திலே தங்குகிறவன் இந்த காரியங்கள் இந்த நாட்களை அவனுக்கு இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய அழைப்பாக இந்த நாட்களில் இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தான்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே வேதத்திலே அந்த அழைக்கப்பட்டவர் நாங்கள் எப்படியாக நடக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வேதத்திலே காரியங்களை ஆராய்ந்து இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை செயல்கிற வழியிலே தான் அங்கே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாய் அவருடைய பர்வதத்தில் இந்த நாட்களை வாசம் பண்ணுகிறவர்களாய் இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவானுக்கு சுவிசேஷத்திலே பாருங்கள், என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் ஆயத்தப்படுத்துகிறேன். இப்ப ஏன் அந்த அநேக வாசஸ்தலங்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவையில்லையே அநேக வாசஸ்தலங்கள்? இப்ப யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நான் கவனிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இந்த நாட்களை நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களை நம்மால முடிஞ்ச ஊழியத்தை செய்து காரியங்களை செய்து நாங்கள் மறிச்ச உடனே இந்த நாட்களை நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பின்படி இந்த நாட்களை நாங்கள் என்ன ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டனா பரலோகத்துக்குள்ள போயிடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி ஒரு காரியம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனா பாருங்கள், இந்த நாட்கள் அங்க வேதம் சொல்றது அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஏன் சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் அந்த இடத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இந்த நாட்களை போக முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர் ஐயா. அவர் சாதாரண ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த நாட்கள் அங்கே ஆண்டவரை சுற்றி பாருங்கள், கேருவின்கள் சேருவின்கள் கண்களை மூடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி, அது அந்த பாருங்கள், அந்த கேருப்புகளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? கண்களை துறக்க முடியாது, அந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியாதபடி கண்களை மூடிக்கொண்டு இந்த நாட்களை செயல்படுகிறார். அப்படியானால் நாங்கள் எம்மாத்திரம் ஐயா? ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை நாங்கள் அங்கே அந்த தேவனுடைய பர்வதத்துக்குள்ளே தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் போக வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 15 சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனுடைய காரியங்களை வேதத்திலே ஆராய்ந்து, ஆண்டவரே நான் இந்த காரியம் செய்கிறது சரியா, ஆண்டவரே பிள்ளையா எனக்கு கற்றுத்தாரணும்னு சொல்லி கேட்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே நம்மை நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் வலதுகரத்தை பிடித்து, மகனே இங்க வாப்பா, நான் உனக்கு கற்றுத்தார், இப்படியான காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அங்க பறந்து தெரிஞ்சு ஊழியத்தை செய்து, இங்க பறந்து தெரிஞ்சு ஊழியத்தை செய்து இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யறோம்? அங்க வா பிளைட்லவே அப்படி நாங்கள் செய்யறோம், நான் பெரிய ஒரு ஊழியக்காரன் சொல்லி நெச்சு கொண்டு இந்த நாட்களை இருக்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருந்தால்
தேவனுடைய அந்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். அதே வேளையில இந்த நாட்களில் எப்படி வாழ வேண்டும் சொல்லி அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற வேளையிலே யூதேயா, எருசலேம், சமாரியாவிலும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். முதலாவது இருக்கிற இடத்துல நாங்கள் சாட்சியா இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சியை பார்க்க வேண்டும். அந்த ஜனங்கள் நம்மை குறித்து இந்த நாட்களிலே சொல்ல வேண்டும். இந்த மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன், இப்படியான காரியத்தை செய்கிற மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களிலே சாட்சி சொல்ல வேண்டும். இதுதான் இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமா இருக்கிற காரியம் ஐயா. அதை விட்டு இந்த நாட்களிலே 1000 பேரை சுகமாக்கினேன், 200 பேரை சுகமாக்கினேன், அப்படியான காரியங்கள் செய்கிற இந்த நாட்களிலே அங்கே அது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை. யாருமே கத்து அதை ஆண்டவரை சொல்லுகிறார். என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே ஒரு பிரயோசனம் இல்லை, நான் அறிய என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியம் அவருடைய சித்தம் செய்கிறோம்னா முதலாவது அவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே கொண்டு வருகிற வேளையிலே எதற்காக அந்த இடத்திலே கொண்டு வருகிறான்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த நாட்களில் அவருடைய நாமத்தை ஆராதிக்க வேண்டும் என்று அவருக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு விருப்பம் இருந்த நிமித்தம் இந்த நாட்களில் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் உடனே அவர் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆராதிக்கிறதுக்கு காரியத்தை செய்கிறது மட்டுமல்ல, மோச இடத்திலே வெளிப்படுத்துகிறார். என்னென்ன பிரகாரம் இப்படியாக செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய. அப்ப முதலாவது தேவனை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். கருத்தாக எலியாத்திகள் செய்த மாதிரி கருத்தான ஜெபங்களை இந்த நாட்களில் ஈரெடுத்து இந்த நாட்களில் தேவனோடு இந்த நாட்களை காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகளை இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறி இந்த நாட்களை பாருங்கள், பரத்துக்கேறி சென்ற பின்பு அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை இடைவிடாத இந்த நாட்களை என்ன செய்தார்களாம்? ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம் என்று சொல்லப்படுகிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் கூடி தேவனை தொழுது கொள்ளும் போது ஜெபித்தல் பாருங்கள் அதன் முக்கியமாக பகுதியாக இந்த நாட்கள் இருந்ததை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை தேவனை அங்கே அவர்கள் சபையாய் கூடி இந்த நாட்களை ஜெபித்த வேளையிலே எப்படியாக ஜெபித்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், நாங்கள் வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த நாட்களிலே 2ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நான் வாசிப்போமா இருந்தால் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே 42வது வசனம் இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபத்திலும் உறுதியா இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த காரியத்தை நிமித்தம் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரால் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த நாட்கள் செய்யப்பட்டது. அப்ப பாருங்கள், அப்ப தேவனுடைய பிரியம் தேவனுக்கு அங்கே சித்தமாக இருந்த நிமித்தம் தான் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே பேதுருடைய வார்த்தையை கேட்டு இந்த நாட்களிலே 3000 பேர் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களாம். பேதுரு ஒரு பெரிய காரியத்தை செய்யவில்லை. அவர் கர்த்தருடைய திட்டத்தை கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த நாட்களில் பேதுரு செயல்படுகிற வேளையிலே தேவன் பேதுருவை கொண்டு இந்த நாட்களில் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தர். இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்ப பேதுரு பாருங்க, எங்கேயாவது சொல்லியிருக்கா பேதுரு வந்து நாங்கள் நான் தொட்டி 25 பேரை சோமாக்கினான், நான் பிரசங்கம் பண்ணி இந்த நாட்கள் இவ்வளவு பேர் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? ஒரு காரியம் இந்த நாட்களை சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களை வந்து 5000 பேருக்கு அப்பத்தை பங்கிட்டு கொடுத்து தண்ணீரை ரசமாக்கினு சொல்லவில்லை. ஆனால் அவர் செய்த அற்புதங்களை இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம் எளிய அதை அவர் ரிப்பீட் பண்ணவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி தான் பேதுரு இந்த நாட்கள் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய திட்டத்தை இந்த நாட்களை செய்கிறாருமே என கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், தேவனாலே அழைக்கப்பட்டு தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டத்தை இந்த நாட்களை பேதுரு செய்கிற வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள் எல்லாருக்கும் அங்கே பயம் உண்டாயிட்டு தான் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய. இதுதான் அங்கே கர்த்தருக்கு செய்கிற ஊழியமாக இந்த நாட்கள் இருக்கிறதா இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்கிற ஊழியம் இந்த நாட்களே பெருசா செய்து பெரிய காரியத்தை இந்த நாட்களை செய்து நம்முடைய பேரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துறதல்ல. தேவனுக்கு பிரியமாக நான் செய்கிற ஊழியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, கர்த்தர் இந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறாரா என்பதை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுவது இவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஜெபம் பண்ணினது மட்டுமல்ல, அந்த நாட்களை தேவனை ஆராதித்து ஜெபம் பண்ணி துதித்து இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தினாலே காரியங்களை இந்த நாட்களிலே செய்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுவது பாருங்கள், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 36வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்களோடு கூட ஜெபம் பண்ணினான் சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
இங்கே ஒருவனுடைய வெள்ளியாயிலும் பொன்னாயிலும் வஸ்திரத்தையாலும் நான் இச்சிக்கவில்லை. அருமையான கருத்து. இப்பொழுது சகோதரர்களே, நீங்கள் பக்தி ரீதி அடைந்தவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளே உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என்னவென்று சொல்லி சொன்னா பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சீசர்களுக்குள்ளே கலகம் வந்த வழியிலே பவுல் சீசர்களை தன்னிடத்திலே வரவழைத்து வினாவி மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போய் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்களேன், 36வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாரும் அங்கே மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாக துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனை கூப்பிட்டார், அவனை கூட போனார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இப்படியான சம்பவம் என்று சொல்லி சொன்னால், தேவனுக்கு பிரியமாக அந்த நாட்களில் அழைக்கப்பட்ட மனுஷனாக அந்த பவுலடிகள் இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதே பவுலும் சீலாவும் தான் அங்கே ஆராதித்தார்கள் சொல்லப்படுகிறது. ஆராதிக்கிற வேளையிலே தேவன் கட்டுக்களை உடைத்து நுகங்களை உடைத்து இந்த நாட்களை அவர்களை விடுதலை செய்கிறது மட்டுமல்ல, அந்த சிறையிலே இருந்த சிறைச்சாலைக்காரர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவர்மாரே ரட்சிக்கிறதற்கு என்ன வழி என்று சொல்லப்படும். இதுதான் தேவனுடைய சித்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் வந்து நம்மிடத்துல கேட்கணும், பிரதர் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிகிறதற்கு வழியை காண்பீங்க என்று கேட்கிற வேளையிலே நாங்கள் அதற்கு தெளிவான வழியை இந்த நாட்களை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய சித்தமே ஒழிய இந்த நாட்களிலே வேறு காரியம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே எல்லாம் தலைகீழா இந்த நாட்களே போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யார் தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு யார் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள், தேவனுக்கு பிரியமா நடக்கிறார் என்று இன்றைக்கு தெரியாதபடி இந்த நாட்களில் ஒரே குழப்பம் ஒரே காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அங்கே வேதம் சொல்லுவது எடுத்துக்கொள்ளும் என்னோடு கூட இந்த நாட்களில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதைத்தான் பார்க்க வேணும். will of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற வழியிலே இங்கே என்ன காரியம் சொல்லட்டும், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். முதலாவதாக அப்ப கிறிஸ்தவன் எப்படியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவன் இந்த நாட்களில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன், ஆண்டோடைய சித்தத்தை செய்கிறவன். இரண்டாவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவனாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எல்லாவற்றிற்கும் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்லுகிறவனா இந்த நாட்கள். அப்ப பாருங்கள், ஜெபம் பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, ஆவியை அவித்து போடாதபடி இந்த நாட்களை அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் 21 சொல்லுவது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளும். ஏனென்று சொன்னால் சில தீர்க்க தரிசனங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதை அங்கே அதான் அற்பமாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களே சந்தோஷமா இருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், ஆவி அவித்து போடக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இப்படியான காரியத்தை இந்த நாட்களை செய்யும்படியாகத்தான் சொல்லப்படும். அப்ப ஆண்டவராலே அழைக்கப்பட்ட மனுஷர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்க வேண்டுமா இருந்தால் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்கணும். ஐயா, வீட்டுல பிரச்சனை இருக்குதான், சில இடங்கள்ல பிரச்சனை இருக்குதான், நீங்க பாருங்க, அந்த நாட்கள் நீ துதிக்காம இருந்தேன்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த பிரச்சனையை குறித்தே யோசிச்சு கொண்டிருப்பேன். இன்னைக்கு இந்த கொரோனா டைம் வந்தோடல ஜனங்கள் இந்த நாட்கள் என்ன செய்தாங்க, யோசிச்சு ஐயோ இந்த காரியம் எனக்கு வேலை போயிட்டு அது போயிட்டு இது போயிட்டு சும்மா போங்க ஐயா, வேலை போனாலும் இந்த நாட்களை கத்தர் நோக்கு ஒரு வேலையை தருவேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், நான் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு அந்த நாட்களை பாருங்கள், சரியான ஒரு நெருக்கமான சூழ்நிலை. நான் யோசித்த நாட்களை இனி என்ன செய்வது, ஒன்றுமே செய்ய முடியாது போல் இந்த நாட்களை இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு இந்த நாட்களை நான் ஜோம் பண்ணி கொண்டு இந்த நாட்களில் இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் அந்த காரியங்கள், என்னுடைய கடன்கள், இதுகள் எல்லாம் இந்த நாட்களில் ஆட்டோமேட்டிக்காக இந்த நாட்களில் என்ன செய்தது, அது அடைக்கப்பட்டதை பார்க்கணும். எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வேலை செய்த அந்த கம்பெனி இந்த நாட்களே எனக்கு ஒரு தொகை பணத்தை தந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே பாருங்கள் ஒரு அருமையான ஒரு வேலையை தந்தார். அப்ப பாருங்கள், அந்த நாட்கள் அந்த வேலைக்கு அந்த கம்பெனிக்காரன் கூப்பிடுறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க யாரையா என்ன எதுக்காக கூப்பிடுறீங்கன்னு சொல்லி, ப்ளீஸ் ஒருக்கா வந்துட்டு போங்கன்னு சொல்லுகிற வழியில் நான் போன இடத்துல அவர் சொன்னார்கள்,
ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு, நீங்க வந்து செய்வீங்களான்னு சொல்லி. அப்ப எனக்கு வீட்டுக்கு கிட்ட தானே 100 மீட்டர் 200 மீட்டர் தான். சரி, ஓகேன்னு சொல்லி இந்த நாட்களை போய் இந்த நாட்களை செய்து கொண்டிருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா பாருங்க, அந்த நாட்கள் அதுக்கு பின்பாக வேறொரு கம்பெனி இந்த நாட்களை கூப்பிட்டு இந்த நாட்களே இந்த என்னோடது வாரீங்களா, அந்த இடத்துல வேலை செய்றீங்களான்னு கேட்கிற வேளையிலே நான் அந்த 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 கம்பெனில சொல்லிவிட்டு இந்த நாட்களை வந்து இந்த கம்பெனில வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அப்ப பாருங்கள், வேலை எல்லாம் இந்த நாட்கள் எந்தெந்த இடத்துல ஆண்டவர் எப்பப்ப வேலையை தரணுமோ அந்த காரியத்தை செய்து கொள்ளும். இது கர்த்தருடைய காரியம். ஏனென்றால் காரணம் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற வேளையிலே அங்கே தேவன் இந்த காரியங்களை தானாக இந்த நாட்களை வாய்க்க பண்ணி தருகிறார். அப்ப எப்பொழுதும் இந்த வேதம் சொல்லுறபடி, தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டபடி சந்தோஷமா இந்த நாட்களை இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை அந்த காரியத்தை செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சந்தோஷமா இருந்து இடைவிடாதபடி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை போஷிக்கிறார். அருமையான கர்த்தருடைய இன்றைய பாருங்க, இந்த ஜெர்மனி தேசத்திலே நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவோட மோசமா இல்ல, பிராங்க்போர்ட், ஹனோவர், ஹம்பர்க் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அங்கே அவர் அந்த அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பாக்குற வழியில கூட பெக்கர்ஸ், அதாவது ஒரு நேர பண சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி இந்த நாட்களை அப்படியே இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எக்கச்சக்கமான பிச்சைக்காரர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஆனா இன்றைய பாருங்கள், இந்த தேசத்திலே நம்மை ராஜாவாக தேவன் வச்சிருக்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜன் என்பதை இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற வழியிலே தேவன் தன்னுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இந்த காரியங்களை செய்கிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே துதியுங்கள், இந்த நாட்களிலே ஆராதியுங்கள், இந்த நாட்களை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்படியாக நீங்கள் செய்கிறதா இந்த நாட்களை தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அந்த வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை நீங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய இருதயத்திலே உங்களோடு பேசுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சில காரியங்களை தேவன் இந்த நாட்களில் உங்களுக்குரிய காரியங்கள் உங்களுக்கு பேசுவார். இந்த நாட்களில் அப்படியாக ஆண்டவர் பேசுகிற வழியிலே ஆண்டவருடைய பாத தண்டையிலே இருந்த நாட்கள் இந்த காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுகிற வழியிலே அதற்குரிய பாதைகளை, அதற்குரிய காரியங்களை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை திறந்து தருவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இத்தகைய ஜெபங்கள், இத்தகைய காரியங்கள் இந்த நாட்களே தங்களுக்காக இந்த நாட்களே வேண்டிக் கொள்வதாக இருக்கலாம். பாருங்கள், அங்கே வேதம் சொல்ற அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும்படியா நான் வாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே 24ஆம் வசனத்திலே நான் வாசித்து முடிக்கும்படியா வாஞ்சிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் யாவற்றையும் உண்டாக்கின தேவரீர் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவாக காரியங்களை சிந்திப்பான் ஏன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாக பூமியில் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரே நம்முடைய தாசன் ஆகிய தாவீதின் வாக்கிலே உரைத்தீரே என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தபடியே உமது கரம் உம்முடைய ஆலோசனை அங்கே முன்குறித்து வைத்து யாவும் செய்யும்படிக்கு ஏரோதுவும் பொஞ்சிய பிலாத்துவும் புரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுது கர்த்தாவே, அவர்களை இந்த நாட்களிலே பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர்கள் இந்த வசனத்தை சொல்லுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அங்கே அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே இந்த நாட்களில் நிரப்பப்பட்டு அங்கே தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பாருங்கள். அப்ப விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்து அங்கே ஒருவனுக்காயிலும் தனக்குள்ளான ஒன்றையும் அங்கே தன்னுடையது என்று சொல்லவில்லை என்பதை வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் கூடி ஜெபம் பண்ணுகிறவர்களே, அப்ப கூடி ஜெபம் பண்ண ஆராதித்து ஜெபம் பண்ணுவார்கள். சும்மா டக்குன்னு ஜெபம் பண்றதில்லை.
அப்ப ஆராதித்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே, அந்த துதிக்கிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே இறங்கும். அதற்கு பின்பாக அந்த ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த ஜெபத்தினுடைய தொனி இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே தூவ கலசமாக அந்த நாட்களிலே செல்லுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களில் என்னவென்றால், நாங்கள் துதிக்க வேண்டும். அந்த துதிக்கிற வேளையிலே 2வது பகுதி இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய திட்டமாக இந்த நாட்களில் இருக்கு. அதைத்தான் இந்த நாட்களே இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்க சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர்கள் இந்த நாட்கள் அல்லது அவர்கள் மற்றவர்களுக்கு இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர்களை இந்த நாட்களில் ஏறெடுக்கும் இந்த நாட்களிலே மன்றாட்டு ஜெபங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், எல்லா வேளைகளிலும் கிறிஸ்தவர்களின் ஜெபத்திலே தேவனுக்கு இந்த நாட்களிலே நன்றி கூற இடம் வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அங்கு வேதம் சொல்லுகிறது, பாடுவதைப் போல ஜெபத்திலும் இந்த நாட்களிலே தெரிந்த மொழிகளில் அல்லது இந்த நாட்களிலே ஆவியிலே நிறந்து அந்நிய பாஷையிலே இந்த நாட்களிலே ஜெபம் செய்யலாம். அது எப்பொழுது என்று சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த நாட்களே இப்படியான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களிலே பலன் கிடைக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அதனால இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிறதோடு நிறுத்திவிடக்கூடாது. ஆராதித்து விட்டு ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு திருப்பத்தையும், நம்மோடு சேர்ந்து இருக்கிறவர்கள் நம்முடைய சுற்றத்தார் சூழலுக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு திருப்பத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த காரியத்தை சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த 4வது பகுதியை இந்த நாட்களில் எடுத்து வரும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே தொழுக வேண்டும், அதாவது உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்க வேண்டும். அதே வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஆராதனையோடு கூட அந்த நாட்களில் ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே அநேக வெளிப்பாடுகளை நீர் தருகிற தேவனாய் இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே, அங்கே தானியேல் அங்கே அறிக்கை செய்து இந்த நாட்களிலே அங்கே ஜெபங்களை ஏறெடுத்த வேளையிலே, அந்த வேளையிலே கேப்ரியல் தூதன் வந்து அந்த இடத்திலே பாருங்க ஆண்டவரே கர்த்தாவே, அந்த இடத்திலே என்ன காரியம் நடந்தது, உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நீ மிகவும் பிரியமானவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறதா இங்கே காணக்கூடியதா இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவரே, இந்த நாளும் இந்த சங்கமலே தளத்தின் ஊடாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபத்திலும் அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறதிலும் உறுதியாக இந்த நாட்களை நீங்க தரித்திருங்கள். கடைசி காலமாக இருக்கிறபடினால் அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே தன்னுடைய தூதர்களை அனுப்பி இந்த நாட்களிலே அங்கே உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன காரியத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த நாட்களிலே தேவன் வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூட வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வழியில் சந்திப்போம். அதுவரை இந்த சமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. God bless you. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசரை பின்வாளர் அவர்கள் யமன் தேசத்தில் இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவார். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே எங்களுடன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அந்த ஜெபங்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட முன்னதாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த